வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुवार्याभ्यां नमः। शरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் உண்மையான சரித்திரமானது பெருவிடப்பட்டு வருகின்றோம். ராமாயணம்ங்கிறது நம்ம அனைவருக்குமே எப்படி நாம் அனைவரும் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு மாபெரும் உண்மையான சரித்திரம். இதில் நீங்கள் எல்லாரும் புரியுன்றா போகிறோம். இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா கண்டத்தில் ஷோட சாதி கச ததம சர்க்கா, சர்க்கமானது 116. இந்த தபோவனம் சித்திரக்கூடத்தில் இருக்க தபோவனத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் ஸ்ரீராமபிரான் கிட்ட ராவணனுடைய தம்பியாகப்பட்ட கரண் அவன் கொடுக்கக்கூடிய தொல்லைகளை பற்றிலாம் ராமபிரான் கிட்ட சொல்கிறார். முனிவர்கள்லாம் சொல்கிறாலாம், கர விப்ர கரண கதனம் அப்படின்ற தலைப்பிலும் சப்த சாத்தி கசா ததம சர்க்கா, சர்க்கமானது 117. சீதா பாதிவிரத்யா பிரசம்சா, அதாவது சீதைக்கு பதிவிரதையினுடைய தர்மத்தை பற்றி அத்ரி மகரிஷியுடைய மனைவி அனுசுயா அவள் சொல்கிறாளாம். ஆகிய இந்த 2 தலைப்புகளிலும் இன்றைய தினம் சுலோகம் முழுவதும், ராமாயண சுலோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருக்கன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवेकदस्ते जनकात्मजाये नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरोद्धनेभ्यः. श्री सीतालक्ष्मण भरतशत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणम अयोध्या काण्डத்தில் ஷோடசாதி கச ததம சர்க்கா, சர்க்கமானது 116. கரவிப்ர கரண கதனம், அதாவது ராமனுடைய தம்பி அரக்கன் கரண் தரும் தொல்லைகளை பற்றி ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க அங்கே தபோவனத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் சொன்னாலாம். பிரதே பிரயாத்தே பரதே வசன் ராமஸ்தபோவனே லக்ஷயாமாச சோத்வேகம் அதோ சுக்கியம் தபஸ்வினா. பரதன் இவரை பார்த்துட்டு அயோத்தி மாநகரத்துக்கு கிளம்பி போனதுமே அந்த பர்ணசாலை தான் தபோவனம்ங்கிறது. இந்த தபோவனத்தில்
சித்திரகூட தபோவனத்தில் வசித்து கொண்டிருந்த ராமபிரான் அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் தவசிகள்லாம் மனம் புழுங்கி வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் உள்ளம் கொண்டவர்களாக இருப்பதை ராமபிரான் பார்த்தாராம். ஏ சத்திர சித்திரகூடஸ்ய புரஸ்தாபசாஸ்திரமே ராமம் ஆசிரித்ய நிரதாஸ் தான லக்ஷ்யது லக்ஷ்யது சுகானே. இந்த சித்திரகூடத்தில் அந்த தபோ அந்தனர்கள்லாம் என்ன பண்ணாலாம், முனிவர்கள்லாம் ஆசிரம பிரதேசத்தில் ராமபிரான் போகிறதுக்கு முன்னாலேதே எல்லாரும் அந்த இடத்துல வசித்து வந்தவா. இந்த சித்திரகூடத்தில் இந்த முனிவர்கள்லாம் இருந்தவா. ராமனுடைய பாதுகாப்பில் கவலை இல்லாமல் பிரமாதமாக இருந்தாளா ராமன் இருக்கிற வரைக்கும். இப்போ அவ எல்லாருக்கும் முனிவர்களுக்கெல்லாம் கவலையோடு இருப்பதை ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய கண்களால் பார்த்தாராம். நயானி புருகூடிபிச்ச ராமம் நிர்தேஷ்ய சங்கீதா அன்னோன்யம் உபஜல்பம் தா சனை சக்ரூர்யித கதா. அவளுடைய ராமபிரான் முனிவர்களோட கண்களாலும் பூர்வங்களினுடைய அசைவுகளாலும் ராமனை பார்த்து சமிக்கை காட்டி மனசுக்குள்ளே ஏற்பட்ட சந்தேகப்பட்டு கொண்டு அவளுக்குள்ளேயே மெல்ல பேசி ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு முனிவர்களும் ஒவ்வொருத்தர் பார்த்துட்டு அந்த செய்திகள் எல்லாம் தெரிவித்து கொண்டாலாம். தேசாமோ சுக்கியமாலக்ஷ்ய ராமஸ்வான்மணி சங்கீதா கிருதாஞ்சலிர் உவாச்சேதம் ருஷிம் குலபதிம் ததா. அவருடைய அந்த கவலையோட முகத்தை பார்த்த ஸ்ரீ ராமபிரான், நாம் ஏதாவது தவறாக நடந்து கொண்டுட்டோமா இவா கிட்டக்க அப்படின்ட்டு ராமபிரானுக்கு சந்தேகம் அந்த முனிவர்களையே ரொம்ப வயசுல மூத்தவராக இருக்கக்கூடிய குலபதி அப்படின்ற முனிவர்கிட்ட போய் ராமபிரான் என்ன பண்ணாராம், தன்னுடைய ரெண்டு கையையும் இப்படி கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, கிச்சித் பகவன் கிச்சித் பூர்வ விருத்தம் யதம் மயே திருஷ்யதே விக்ருதம் ஏனா விக்ரியந்தே தபஸ்வினா. அவரை பார்த்து சொல்றா ஸ்ரீ ராமபிரான் முனிவரை பார்த்து பகவானே அப்படின்றார். நான் இங்க வந்தபோது நடந்து கொண்ட விதத்திலிருந்து நான் மாறுபட்டிருக்கேனா, ஏதாவது மாறுபட்டுட்டேனா சொல்லுங்க அப்படின்னு ராமபிரான் முனிவர்கிட்ட கேட்டாராம். எல்லா தவசிகளுக்கும் எப்போதும் போல நான் பணிவோடு தானே நடந்திருக்கிறேன். அப்புறம் ஏன் தவசிகள் என்னை ஒருவித மாற்றத்துடன் இருக்கக்கூடிய பார்வையோடு என்னை பார்க்கிறேள். உங்களுடைய பார்வையிலெல்லாம் அன்புங்கிறது கொஞ்சம் கூட காணப்படலையே, அது ஏன் அப்படின்னுட்டு ஸ்ரீ ராமபிரான் முனிவர்கள்ட்ட கேட்டாராம். பிரம்மாதாச்சரிதம் கச்சில் ந வரஜஸ்ய மே லக்ஷ்மணஸ்ய சிபிரே திருஷ்டம் நானரூபம் இவ ஆத்மனா. ராமபிரான் சொல்றாராம், முனிவர்கள் எல்லாம் பார்த்து என்னோட தம்பி லக்ஷ்மணன் நடத்தை உங்களுக்கு ஏதாவது தவறுதலாக இருந்ததா, அவன் உயர் குணத்திற்கு ஒவ்வாததாக முனிவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது நீ காணப்பட்டேளா? லக்ஷ்மணன் அஜாக்கிரதையாக முனிவர்களுக்கு ஏதேனும் அபச்சாரம் ஏதாவது செஞ்சுட்டானா அப்படின்னு கேட்டாராம் ராமபிரான் முனிவர்கள்ட்ட. கச்சே சுஸ்ரூஷம் ஆனப சஸ்ரூஷணபராமயே பிரமாதாப்யோசிதாம் விருத்திம்
சீதாயுக்தாம் ந வர்த்ததே. ராமபிரான் சொல்ற முனிவர்களை பார்த்து, உங்களை போன்ற முனிவர்களுக்கெல்லாம் சேவை செஞ்சு வரக்கூடிய சீதை எனக்கு பணிவிடை செய்யறதுல முழுவதும் ஈடுபட்டதுனால ஒரு குடும்ப பெண்ணாகப்பட்டவள் முனிவர்களுக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் முறைப்படியே செய்யாமல் விட்டு விட்டாளா? சீதை ஏதாவது உங்களுக்கு அபச்சாரம் செஞ்சுட்டாளா அப்படின்னு கேட்டாராம். அதசீஜரயா விருத்தஸ் தபஸா ஜராம் கதா ஏபமான இவோவாச்ச ராமம் பூத பூத தயாபரம். அந்த முனிவர் என்ன பண்ணார்னாக்கா, குலபதி அப்படின்ற முனிவர் அவர் வயதாலும் தவத்தாலும் மூப்படைந்த வயசு ரொம்பவும் ஆன முனிவர் உடல் அவருக்கு நடுநடுங்கினா போல இருந்துதான். அனைத்து பிராணிகள் கிட்டைக்குமே கருணையோடு இருக்கக்கூடிய ராமபிரானை பார்த்து இந்த புலபதி அப்படின்ற முனிவர் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, கிருதா கல்யாண ஸ்வாயா கல்யாணாவீர் அதே அதே ஸ்ததா சலனம் தாத வைதேஹ்யா ஸ்தாபஸ்விஷு விசேஷதः. அப்ப அந்த குலபதி அப்படின்ற முனிவர் என்ன பண்ணாராம், ராமபிரானை பார்த்து, குழந்தாய், இந்த சீதை இருக்காளே பிறவிலேயே அவ நல்ல குணம் உடையவள். அவ்வாறே நன்மைகளை எல்லாம் செய்வதில் ரொம்பவும் அக்கறை கொண்டவளவன. வைதேகி போய் சீதை போய் எங்காவது தவறானது இழைப்பாளா? அதிலும் குறிப்பாக முனிவர்களை போய் அவ போய் அலட்சியப்படுத்துவாளா? இந்த கேள்வி நீ கேட்கலாமா ராமா அப்படின்னாராம் அந்த புலபதி முனிவர். நிமித்தம் இதம் தாவத் தாபசான் பிரதிவர்த்ததே ரக்ஷோபியஸ்தேன சம்விக்னா கதயந்தி மித கதாஹ. உன்னோட காரணமாகத்தான் குலபதி முனிவர் சொல்றா ஸ்ரீராமபிரான்கிட்ட, உன்னோட காரணமாகத்தான் தபஸ்விகளுக்கு அரக்கர்களிடத்திலிருந்து பயமானது இல்லாம இருந்தது. ஏன்னா அரக்கர்கள் முனிவர்கள் எல்லாம் ரொம்பவும் நாசம் பண்ணிட்டா, மனிதர்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டா. அதனால உனக்கும் ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்ற உன்னோட காரணமாகத்தான் தபஸ்விகளுக்கெல்லாம் அரக்கர்கள்டேந்து பயமானது உண்டாயிருக்கு. அதனால்தான் மனக்கவலையடைந்த முனிவர்கள் தங்களுக்குள்ளேயே ரகசியமா ஏதேதோ பேசி கொண்டிருக்கா அப்படின்னாராம் குலபதி முனிவர் ஸ்ரீராமபிரான் கிட்டக்க. ராவண வரஜ கஷ்டித்கரோ நாமேக ராட்சசः உத்வாக்ய தாபசான் சர்வான் ஜனஸ்கானன் இகேதனானே திருஷ்டச்ச சித காசிச்ச நிருசம்ச புருஷாதகः அவலிப்தஸ்ய பாபஸ்ய த்வாம் ச தானம் ருஷ்யதே. அதாவது ராவணன் அப்படின்ற ஒரு அரக்கன் இருக்கான். அவனுக்கு இளையவன் கரண். இந்த கரண் என்ற பெயருடையவன் என்ன பண்ணான்னா, அவன் ராட்சசன், ரொம்பவும் கர்வம் உள்ளவன், வெற்றி திமுறெல்லாம் நிறைய கொன்றவன். அவன் ரொம்பவும் குரூரன். அவன் மனிதர்களையே சாப்பிடக்கூடியவன். விலங்கினங்கள்லாம் சாப்பிட மாட்டான்.
அந்த அரக்கன் வந்து மனுஷனையே சாப்பிடுவான். ரொம்பவும் கொழுப்பு பிடிச்சவன், மகா பாவி. அவன் வந்து ஜனஸ்தானத்தில் வந்து ஆசிரமம் வந்து அமைத்து கொண்டு அவன் அங்கே வாழும் தபஸ்விகளை எல்லாம் தூக்கி எறிந்து தூக்கி போட்டு எல்லாரையும் கொண்டுருக்கான். அவன் வந்து ஒன்னையும் விட்டு வைக்க மாட்டான். அப்படியே நாராம் முனிவராக இருக்கக்கூடிய குலபதி ராமபிரான் கிட்டக துவம் யதா பிரபிருதி யஸ்மின் ந சுரமே தாத வர்த்தசே ததா பிரபிருதி ரக்ஷாம்சி விப்ரா குர்வந்தி தாபசான். குழந்தாய் ராமா, நீ வந்து இந்த ஆசிரம வளாகத்தில் வந்து வசிக்க தொடங்கிய நாள்லேருந்து அரக்கர்கள் வந்து தவம் செஞ்சு இருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட தொல்லையை வந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கா அப்படின்னாராம் முனிவர். தர்சயந்தி பீபத்ஸை குரூரே பீஷண கைரபி நானாரூபே விரூபைஷ்யா ரூபேர்விக்ருத தர்சனைஹி. வெறுப்பை உண்டாக்குவதும் பார்க்கறதுக்கு ரொம்பவும் பயங்கரமானதும் குரூரமானதும் விகாரமானதுமான பல வகையான கொடிய உருவங்களை வந்து அந்த கரண்ட அரக்கன் வந்து எடுத்துக்கொண்டு தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் எதிரில் வந்து அடிக்கடி அவன் வந்து முனிவரோட கண்ணுக்கு வந்து தெரியறான். அவன் முன்னால் வந்து அவன் வந்து நிற்கிறான் அப்படின்னாராம் குலபதி மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக. அப்ரஸ்தைரபி அசூஜிபி சம்பிரயோஜ்ய ச தாபசானே பிரஜேக்னுந்த்ய பராம் க்ஷிப்ராம் மாயயா புரதஸ்திதானே. அதாவது ராமா, யாகம் வந்து நடக்கிறது. அந்த யாகத்தில் வந்து தேவையில்லாத பொருளெல்லாம் விலக்கப்பட்ட அசுத்தமான பொருள்கள் எல்லாம் இருக்கும். அதை தவிர காட்டில் வந்து ஏகப்பட்ட அசுத்தமான பொருளாக இருக்கும். அந்த பொருளெல்லாம் கொண்டு வந்து புலாலெல்லாம் கொண்டு வந்து அந்த யாக தலையில் கொண்டு வந்து போட்டு அதை தொட்ட கையாக அதை வந்து புலால தொட்ட கையினாலேயே தபஸ்விகள் எல்லாம் அவன் தொட்டு அவருடைய தூய்மையெல்லாம் அவன் வந்து கெடுக்கிறான். மற்றும் சிலர் வந்து என்ன பண்ணுறான்னாக்கா எதிரில் தோன்றி மாயினால் அந்த தபஸ்விகள் எல்லாம் கொன்னே கொன்று விடுகிறார்கள் ராமா அப்படின்னாராம் குலபதி மாமுனிவர். தேஷு தேஸ்வஸ்தரம் அஸ்தானே ஏஷு புத்தம் அவலீயச ரமந்தே தாபசான் தத்ர நாசயந்தோல் பச்சேதசா. அவன் என்ன பண்ணுறான்னா அந்த அரக்கன் வந்து தந்திரமாக வந்து முனிவரோட ஆசிரமங்களில் வந்து புகுந்து கண்ணில் படாமல் அவன் மறைந்து கொள்கிறான். தவசிகள் வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கும்போது அவன் எல்லாரையும் அந்த இடத்துலையே அழிச்சு விட்டு அவளை வந்து கொண்டு போட்டுட்டு ஆனந்த கூத்தாடின்னு இருக்கான் அவன் அப்படின்னாராம் முனிவர். அபக்ஷிபந்தி சுர்பாண்டான் நக்னீன் சிஞ்சந்தி வாரினா கலசாஞ்ச பிரம்ருத்கந்தி ஹவனே சங்குபஸ்திதே. அதாவது முனிவர்கள் இருக்கக்கூடிய ஆசிரமங்களில் ஹோமங்களானது நடந்துருக்கும். அந்த ஹோமங்கள்லாம் நடந்துருக்கும் போது யாகத்துக்கு வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் உபகரணங்களை எல்லாம் அவன் தூக்கி எடுத்து வீசுறான். அக்னி ஜுவாலையானது ஜுவாலையோடு இருந்துருக்கும் போது அதில் வந்து ஜலத்தை கொட்டி தண்ணீரை கொட்டி அந்த அக்னியை வந்து அணைக்கிறான்.
புனித நீர் நிரம்பிய கலசங்களை எல்லாம் தன்னோட காலால் உதச்சி தள்ளி விடுறான் அந்த அரக்கன். ராமா அப்படின்னாராம் குலபதி மாமுனிவர். தைதோராத்மவீராம் மிருஷ்டானே ஆஸ்ரமான் பிரஜிஹாசவா கம்மணா யாஞ்சதேஜஸ்ய சோதயந்த்யுர்ஷ யோத்யமா. அந்த அரக்கனுடைய தீயவர்களால் தீண்டப்பட்ட அந்த குடில்களை முற்றிலுமாக திறந்து விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு பிரதேசத்துக்கு செல்வதற்காக முனிவர்கள் எல்லாருமே என்னை தூண்டுறாப்பா ராமா அப்படின்னாராம் மாமுனிவர் குலபதி. தத்துத்ராரவசாரீரான் உபஹிம்சான் தபஸ்விஷோ தர்சயந்தி துஷ்டாஸ்தே யக்ஷாம யமம் ஆசிரமம். குலபதி மாமுனிவர் சொல்றார், ராமா அந்த துஷ்டர்கள்லாம் தபஸ்விகளுடைய சரீரத்துக்கும் தாராளமாக துன்பத்தெல்லாம் ஏகப்பட்டதை கொடுப்பா. அவர்கள் கர்மாக்களுக்கு இடைஞ்சல் செய்வது கிருதயுகத்திலேயே ருஷிகளால் சொல்லப்பட்டிருக்கு, வேத சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அரக்கர்கள்லாம் இப்படித்தான் இருப்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த நிலையானது வருவதற்கு முன்பாகவே இந்த தவபூமியை விட்டுட்டு சௌகரியமான வேறொரு இடத்துக்கு நாங்கள்லாம் போக போகிறோம் அப்படின்னாராம் குலபதி மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக. பகோமூல பலம் சித்திரம் அவிதூராஜிதோ வனம் புராணாசிரமேவாகம் ஸ்ரேஷ்யே சகன புனः. இந்த இடத்துக்கு அருகிலேயே ஏராளமான கிழங்கு பழங்களை கொண்ட வனமானது இருக்கு. இந்த சித்திரக்கூட மலைக்கு அண்ணாண்ட பக்கம் பழமையான அந்த ஆசிரமத்துக்கு இந்த முனிவர் கூட்டத்தோட மீண்டும் நான் அங்கே சென்று வாசம் செய்ய போறேன் அப்படின்னாராம் குலபதி மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக. கரஸ்வயவேசாயுக்தம் புராதாத பிரவர்த்ததே சாகாஸ்மாபிரிதோ கச்ச யதி புத்தி பிரவர்த்ததே. ராமா அந்த கரண் என்ற அரக்கன் இருக்கானே கண்டிப்பா உனக்கும் தொல்லை கொடுப்பான். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னால உனக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீயே எங்களோட கிளம்பி வந்துடலாம் அப்படின்னாராம் குலபதி மாமுனிவர் ராமபிரான் கிட்ட. சகலத்ரஸ்ய சந்தேகோ நித்யம் யத்தஸ்ய ராகவா சம் அர்த்தஸ்யாபிஹி சதோ வாசோ துக்கம் இகாத்யதே. ராமா நீ ரொம்பவும் முயற்சியுடையனாகவும் சாமர்த்தியுடனாகவும் நீ இருந்தாலும் உன்னுடைய மனைவியாகப்பட்ட சீதா பிராட்டியாரோட நீ இங்கே இருக்க. நீ ரொம்பவும் சாது. நீ சாதுவாக இருப்பதனால இங்கே இப்போது உனக்கு துன்பம் கண்டிப்பாக ஏற்படத்தான் செய்யும். அபாயம் கண்டிப்பாக உனக்கு ஏற்படவே செய்யும் ராமா அப்படின்னாராம் குலபதி மாமுனிவர். ஏத்யுக்தவந்தம் ராமஸ்தம் ராஜபுத்திரஸ்தபஸ்வினம் சாசா கோத்தரே வாக்கியே ரவரோத்தும் சமுத்சுகம். இந்த மாதிரி அந்த மாமுனிவராகப்பட்ட குலபதி மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான் கிட்ட சொல்லிட்டு
வேறு இடத்திற்கு செல்வதிலேயே குறியாக இருந்த அவரை அரசகுமாரராகவும் இந்த பிரபஞ்சத்துக்கே சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தியாக மனித அவதாரம் எடுத்து ராமபிரான் என்ன பண்ணாரா, அந்த முனிவரை எவ்வளவுதான் சமாதானப்படுத்தியும் அந்த சமாதானத்துக்கெல்லாம் அவள் இசையாம அவளை தடுக்கவே நிறுத்த முடியலையா ராமபிரானால. அபேநத்ய சமாப்ருச்ய சமாதாய சராகவம் சஜகாம் ஆசிரமம் தியக்த்வா குலே குலபதி சஹா. அப்புறம் என்ன பண்ணாரா அந்த முனிவர் குலபதி ஸ்ரீ ராமபிரான் ராமச்சந்திர பிரபுவை போற்றி புகழ்ந்து ஸ்ரீ ராமபிரான் கிட்ட விடை பெற்று கொண்டு என்ன பண்ணாலும் அவர் சமாதானப்படுத்தி விட்டு அந்த ஆசிரம பிரதேசத்தை தொடர்ந்து தன்னுடைய சகாக்களாக இருக்கக்கூடிய முனிவர்களோட அந்த கூட்டத்தோடைய அவர் வேறு ஒரு இடத்துக்கு கிளம்பி சென்று போயிட்டாராம். ராம சம்சாத்ய புஷேகணம் அனுகமனாத் தே சாத்தஸ்மாத் குலபதிம் அபிவாத்ய ருஷிம் சம்யாக்பரீதைஸ் தைரனுமத உபதிஷ்டார்த்ததாः புண்ணியம் வாசய ஸ்வநீலயம் அபிசம்பதே. ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாரா, அந்த முனிவர்களுடைய கூட்டத்தை பின்தொடர்ந்து சென்று அவளுக்கெல்லாம் ஜாகிரதையா போயிட்டு வாங்கோ அப்படின்னுட்டு விடை கொடுத்தாராம். முனிவர் குலபதியினுடைய திருவடிகளில் விழுந்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை ஸ்ரீ ராமபிரானே சட்டங்கமாக நமஸ்காரம் பண்ணி அந்த முனிவர் வணங்கினாராம். மனமகிழ்ந்த அவர்களால் தெளிவாக கூறப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் ஸ்ரீ ராமபிரான் ஏற்றுண்டு அவர்கள்ட்ட அனுமதி பெற்றுக்கொண்டு என்ன பண்ணாராம், புண்ணியமாக இருக்கக்கூடிய தன்னோட இருப்பிடத்திலேயே தொடர்ந்து வசிப்பதற்காக அவர் அங்கேயே திரும்பி வந்துட்டாராம். மறுபடியும் மரணசாலைக்கு சித்திரக்கூட தபோவனத்துக்கே வந்துட்டாராம் ராமபிரான். ஆஸ்ரமாத்ருஷி விரஹிதம் பிரபு க்ஷணம் அபீன விஜாஹோ சராகவஹ ராகவம் ஹி சததம் அனுகதாஸ் தாபசாச்சார்ஷ சரீரத துர்குணாக. அந்த ஆசிரமத்தில் பல முனிவர்கள் வேற இடத்துக்கு கிளம்பி போயிட்டாலும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாரா, அந்த இடத்தை விட்டு ஒரு வினாடி கூட பிரிந்திருக்கவே இல்லையா. ராமபிரானோட உயர்ந்த குணங்களால் வசீகரிக்கப்பட்டு அவரையே பின்பற்றி நடக்கக்கூடிய சில முனிவர்களும் ராமபிரானுடைய கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் ஸ்ரீ ராமபிரான் நம்மளெல்லாம் காப்பாற்றுவார் அப்படின்று அந்த நம்பிக்கையோட அங்கேயே தங்கிட்டாலாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே ஷோடசாதிகசதம சர்க்கः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியாகாண்டத்தில் 116வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியாகாண்டத்தில் சப்ததசாதிகசதம சர்க்கः சப்தமானது 117. சீதா பிராதிவ்ரதைய பிரசம்சா, அதாவது அத்ரி மகரிஷியுடைய மனைவியான அனுசுயா தேவி மகா பதிவிரதையின் தர்மத்தை சீதா பிராட்டியார்கிட்ட சொன்னாலாம். ராகவஸ்வதயாதேஷோ
तपस्विषो विचिन्तयन् न तत्र रोचयत्वासं कारणैर्बहुभिस्तदा. முனிவர்கள் எல்லாருமே இந்த தபோவனத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், அந்த விஷயமாக பல தடவைகள் வந்து சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தாராம். அவருக்கு மனசுக்குள்ள பல காரணங்களை கொண்டு அவர் மனசில் வந்து என்ன தோணிச்சுனாக்கா, இனிமேல் வந்து தானும் அந்த இடத்துல வந்து வசிப்பது வந்து சரியில்லை அப்படின்ட்டு ராமபிரான் தன்னோட மனசுக்குள்ளே எண்ணினாராம். இகமே பரதோ திருஷ்டோ மாதரஸ்ய சனாகரா சாச்சாமே சம்பிரஜீர் அங்கேதி நித்யம் அனுசோச்சதா. நகரத்தில் இருக்கிறவர்களோட தாய்மார்களோட பரதம் வந்து இங்கே வந்து என்னை வந்து சந்திச்சுட்டு போயிட்டான். அவர்களை பற்றிய நினைவு வந்து இடைவிடாமல் வந்து என்னை வந்து சோகத்தில் வந்து ஆழ்த்திட்டு இருக்கு அப்படின்னுட்டு ராமபிரான் தன்னோட மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு மனசோட பேசிட்டாராம். ஸ்கந்தாவார் அனிவேஷேனா தேன தஸ்ய மகாத்மனா ஹயஸ்தி கரிவிஷைஸ்ய உபம் அர்த்த கிருதோ புருஷம். அந்த சித்திரகூடத்தில் இருக்கக்கூடிய அந்த பூமியில மகாத்மாவாக இருக்கக்கூடிய பரதனுடைய பெரும்படை வந்து இங்க வந்து தங்கிட்டு, அந்த பெரும்படை வந்து இங்க வந்து தங்கினதுனால யானை குதிரை முதலியவற்றினுடைய சாணத்தால வந்து இந்த புண்ணிய பூமியே வந்து ரொம்பவும் அசுத்தமாகியிருக்கு அப்படின்னு ராமபிரான் தன்னோட மனசுக்குள்ள நினைச்சிட்டாராம். தஸ்மாதன்யத்ர யச்சாம இதே சஞ்சிந்த்ய ராகவः பிரஜேஷ்டத ச வைதேஹ்யா லக்ஷ்மணேன ச சங்கதः. அதனால நாம் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு ராமபிரானே மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டாராம். அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்ட ராமபிரான் உடனே என்ன பண்ணாராம், சீதை லக்ஷ்மணன் இவன் ரெண்டு பேரோடையும் அங்கேருந்து உடனேயே புறப்பட்டுட்டாராம் அந்த பர்ணசாலையை விட்டு. சோ அத்ரேராசிரமம் ஆசாத்திய தம் பவந்தே மகாயசாः தம் சாபி பகவானத்ரே புத்திரவத் பிரத்யபத்யதா. பெரும்புகழ் கொண்ட ராமபிரான் அத்ரி முனிவருடைய ஆசிரமத்தை அடைஞ்சு அத்ரி முனிவரை வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி அவரை வணங்கி நின்றாராம். மாமுனிவர் ஆகியோருக்கிய பகவான் அத்ரியும் என்ன பண்ணாராம், அவரை வந்து தன்னோட புதல்வன் போலவே கருதி ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மி சீதா பிராட்டியாருக்கு ஆசீர்வாதம் பண்ணாராம். ஸ்வயம் ஆதித்யம் ஆதித்ய சர்வம் அஸ்ய சுசத்கிருதம் சௌமித்ரம் ச மகாபாகாம் சீதாம் ச சம்மசனாந்த்வயத். முனிவர் வந்து ரொம்பவும் நல்ல முறையிலேயே அத்ரி முனிவர் தானே வந்து ராமபிரானுக்கு உபச்சாரம் செய்து லக்ஷ்மணனையும் சீதா பிராட்டியாரையும் வரவேற்று உபச்சாரம் பண்ணாராம். அத்ரிமா முனிவர் அவரே பண்ணாராம். பத்னீம் ச சம்மனோ பிராப்தாம் விருத்தாமாம் அந்த்ரிய சத்கிருதாம் சாந்த்வயாமாஸ தர்மஜ்ஞா சர்வபூதஹிதே ரதः. அதாவது அத்ரி மாமுனிவர் எப்படின்னாக்கா அனைத்து பிராணிகளுக்கும் நன்மை செய்வதையே நோக்கம் கொண்டவர்.
தர்மத்தை பற்றி ரொம்பவும் பிரமாதமாக அறிந்தவர். அப்போ அங்கே நின்ற மரியாதைக்குரியவளும் ரொம்பவும் வயசுல முதியவளுமான தன்னோட மனைவியை பார்த்து அன்பு உள்ள வார்த்தைகளால் அவர்கிட்ட சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, அனஸ்யாம் மகாபாகாம் தாபசீம் தர்மச்சாரிணீம் பிரஜே கிருஷ்ணேஷ வைதேகி அப்ரவீதுஷி சத்தமஹா. இந்த வயசானவ இருக்காளே, இவ யார் தெரியுமா ராமா? அத்ரி முனிவர் சொல்றார், தன்னோட இல்ல கிழத்தியுவோ தவம் செய்பவளும் பெரிய தவங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காவோ மகாபாக்கியசாலியுமான அனுசையை பார்த்து வைதேகிய வரவேற்று நன்றாக உபச்சாரம் பண்ண அவளுக்கு அப்படின்னு சொன்னாராம் அத்ரி முனிவர் அனுசையை கிட்டக்க. ராமாய சாச சக்ஷேதாம் தாபசீம் தர்மச்சாரிணீம் தச வருஷாண்யநாவிருஷ்ட்யா தக்தே லோகே நிரந்தரம். யா மூபலே சிருஷ்டே யாக்னவி ச பதிவ்ரத்வ பரவர்த்திதா உக்ரேண தபசா யுக்தா நியம் ஐச்சாப்யலங்கிருதா ததச வருஷ சகஸ்ராணி யா தத்துவம் மகாத்தபः அனுசுயா व्रते स्नात्वा प्रत्यूहस्य निवर्तता. ராமகிட்டையும் தன்னுடைய மனைவியையும் தபஸ்வியுமான அவளை பற்றி ரொம்பவும் விவரமாக சொன்னாராம் அத்ரி மகரிஷி. ஒரு காலத்தில் ராமா 10 ஆண்டுகள் தொடர்ந்தார் போல மழை இல்லாததுனால மக்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் ரொம்பவும் தவிர்த்து கஷ்டப்பட்டா. அப்போ அவெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கும் போது கிழங்குகளும் கனிகளுமே இவளுடைய தவத்தால் உண்டாக்கி அவளுக்கு கொடுக்கப்பட்டது ராமா. கங்கையினுடைய நீரோட்டமானது தடையின்றி நடைபெற செய்தவளும் என்னுடைய மனைவியாகப்பட்ட இந்த அனுசுயா தான். இவள் கடுமையான தவங்களை எல்லாம் செஞ்சவோ, தன்னோட உடம்புக்குள்ளே நிறைய கட்டுப்பாடான வாழ்க்கையை முறைப்படி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறவோ, இவ 10,000 ஆண்டுகள் தவம் இயற்றியிருக்கா. பண்ணாக்கா 10,000 வயசு, 10,000 வருஷம் தவம் செஞ்சிருக்கா. அனுசுயை எல்லா விதமான இடையூறுகளையும் விலக்கி விரதங்களை பூரணமாக செஞ்சு முடிச்சவைவா ராமா அப்படின்னாராம் அத்ரிமா முனிவர். தேவகாரிய நிமித்தம் ச யயா சந்த்வர் அமானயா தசராத்திரம் கிருதாராத்ரி சேயம் மாதேவ தேனகः. என்னுடைய தர்மபத்னி மகா பதிவர்த்தியாக இருக்கக்கூடிய அனசூயை இருக்காளே ராமா, திருமணிவர் சொல்றார் ராமவீரான் கிட்டக. இவன் தேவர்களுடைய காரியத்தெல்லாம் செஞ்சு கொடுப்பதில் ரொம்பவும் சிரத்தை கொண்டவன். இவளால் 10 இரவுகள் கொண்ட அந்த தினமானது ஒரே இரவா செய்யப்பட்டது. மாசற்றவனே ராமா, அவ்வளவு பெருமைக்குரிய இவள் உனக்கு தாய் போன்றவள், அன்னை போன்றவள் அப்படின்னாராம்
அத்ரி மகரிஷி ராமபிரான் கிட்டக தாம் இமாம் சர்வபூதானாம் நமஸ்கார்யாம் யசஸ்வினி அபேகச்சது வைதேயே விருத்தாமக்ரோதனாம் சதா அனசூயேதியா லோகே கர்மபேத்யாதிமான் ख्यातिम ஆகதா. எல்லா பிராணிகளாலும் வணங்கத்தக்கவள் அனுசையை. இந்த அனுசையை ரொம்பவும் கீர்த்தி பெற்றவள், முதியவள். அவளுக்கு கோபம் அப்படிங்கிறதே ஒருபோதுமே அறியாதவள். கோபம்னா என்னன்னே அவளுக்கு தெரியாது. அன்பு நிறைந்த தன்னோட நல்ல விதமான கர்மாக்களால் இந்த அனுசுயா பொறாமை இல்லாதவளால் இருந்ததுனால இந்த உலகத்தார் எல்லாராலையும் புகழப்பெற்ற இவ கிட்டக சீதையை போய் மனசார பேசிட்டு இருக்க சொல்லுப்பா ராமா அப்படின்னு சொன்னாராம் அத்ரி மகரிஷி ராமபிரான் கிட்டக. ஏவம் புர்வாணம் தம் ரிஷிம் ததேத்யுக்த்வா சராகவः சீதா உவாச தர்மஜ்ஞாம் இதம் வச்சனம் உத்தமம். இந்த மாதிரி அத்ரி மாமுனிவர் சொன்ன உடனேயே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ராமபிரான் சொல்லிட்டு சகல தர்மத்தையும் அறிந்தார் ராமபிரான். சீதா பிராட்டியை பார்த்து ரொம்ப நல்ல மொழிகளை நல்ல வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சாராம், புகழ்ந்தாராம். அப்படியே சீதா பிராட்டியார ராமபிரான் ராஜபுத்ரே சுதம் தேதன் முனேரஸ்ய சமீரிதம் ஸ்ரேயோ அர்த்தமாத்மான சீக்கிரம் அபிகச்ச தபஸ்வினி. ராமபிரான் சொல்றா சீதா பிராட்டியாரை பார்த்து, மன்னனின் புதல்வியே, முனிவர் இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயங்களையும் நீ கேட்டுன்னு தான் இருந்த இல்லையா? உன்னுடைய மேன்மையோட பொருட்டு தபஸ்வினியாக இருக்கக்கூடிய அனுசூயை கிட்ட உடனே சென்று அந்த அனுசூயை உடனே நீ சந்திக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாராம் ராமபிரான் சீதா பிராட்டியாருக்கு. சீதா தே தத்வச ஸ்ருத்வா ராகவஸ்ய ஹிதைஷிணः தாம் அத்ரிபத்னீம் தர்மஜ்ஞாம் அவேசக்ராம மைதிலி. சீதா பிராட்டியார் நினைச்சிட்டாலாம் தன்னோட நலனை விரும்பக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ராகவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட சீதா பிராட்டியார் அத்ரி முனிவருடைய பத்னியும் வல்லுநருமான அனுசூயா தேவி கிட்டக்க அருக போய் நின்றுண்டாலாம் சீதா பிராட்டியார். சிதேலாம் வலிதாம் விருத்தாம் ஜரா பண்டர் அமோர்தஜம் தஜாம் சததம் வேபமானாங்கீம் பிரபாதே கதலீம் யதா தாம் து சீதா மகாபாகாம் அனசூயாம் பதிவ்ரதாம் அப்யவாத யத வியாக்ரா ஸ்வம் நாம சம்புதாஹரத். அப்போ அந்த மகா பதிவிரதையாக இருக்கக்கூடிய அத்ரி முனிவருடைய மனைவி அனுசூயை எப்படி இருந்தாலும் சீதா பிராட்டியார் பார்க்கறதுக்கு அந்த அனுசூயை உடல் தளர்ந்து போய்
உடம்புல சதையெல்லாம் சுருக்கங்கள்லாம் நிறைய தோன்றியிருந்துதான். வயசானது ரொம்பவும் ஜாஸ்தியாக இருந்துதான். முதுமையினால் நரைத்து போன கூந்தலை இருந்துதான். பெருங்காற்று வீசும்போது அசைந்தாடக்கூடிய அந்த வாழை மரத்தை போல எப்போதும் எந்த க்ஷணமுமே நடுநடுங்கக்கூடிய சரீரத்தை உடையவராக அனுசையை இறந்ததை பார்த்தாலாம் சீதா பிராட்டியார். இந்த அனுசையை ரொம்பவும் பெரும் பெற்றவர். கர்ப்பகரசியமான அந்த அனுசையை ரொம்பவும் வணக்கத்தோட சீதா பிராட்டியார் என்ன பண்ணாலாம், நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னோட பெயரையும் சொன்னாலாம். என்னுடைய பெயர் சீதை அப்படின்னு சொன்னாலாம். அபீவாக்கிய வைதேகி தாபசீம் தாம் அனிந்திராம் பத்தாஞ்சலி புட்டாகிருஷ்டா பரியாபிருச்சதனாமயம். மனசுல கொஞ்சம் கூட மாசற்றவளும் தவசியுமான அனுசூயை மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தாலாம். ரொம்பவும் சீதா பிராட்டியாருக்கு மனமானது மகிழ்ச்சியோட 2 கைகளையும் கூப்பிண்டு அனுசூயினுடைய உடல்நலம் பற்றி விசாரித்தாலாம். சீதா பிராட்டியார் அனுசூயிகிட்ட விசாரிச்சாலாம். ததா சீதா மகாபாகாம் திருஷ்ட்வா தாம் தர்மச்சாரிணீம் சாந்த்வயந்த்யப்ரவிதுஷ்டா திஷ்யா தர்மம் அவேக்ஷசே. தர்மத்தையே அனுஷ்டிப்பவளும் பெரும்பேரும் பெற்றவளுமான சீதையை பார்த்து பாராட்டி கூறக்கூடிய முறையில் அனுசையானவள் மகா பதிவிரத்தை மாமுனிவர் அத்ரிமுனியுடைய மனைவியானவள் சொல்ல ஆரம்பிச்சாலாம். அப்ப என்ன சொன்னா சீதையை பார்த்தோம்னாக்கா, அம்மா சீதை, நீ தர்மத்திலேயே ரொம்பவும் பற்றுடையவளையாக இருக்க. அப்படிங்கிறது ரொம்பவும் பெருமைக்கு உரிய செயலாக தான் இருக்குமா அப்படின்னாலாம். அனுசூயை சீதா பிராட்டியாரை பார்த்து त्यक्त्वा न्यादिजनं सीते मानं वृद्धिं च भामिनी अवरुद्धं वने रामं तिष्ट्या त्वम् अनुगच्छसि. அனசே சொல்றாளா, பேரழியான சீதையே, உற்றார் உறவினர்கள் உன்னுடைய சுய கௌரவம் சுகபோகங்கள் எல்லாத்தையும் புறக்கணித்துட்டு காட்டில் இருக்கும்படி கட்டளையிடப்பட்ட ராமனை பின்தொடர்ந்து நீ வந்திருக்கிய அப்படின்ற இந்த விஷயமானது மகா பதிவிரத்தைக்கு இருக்கக்கூடிய முதல் விஷயம். இதை ரொம்பவும் கொண்டாடத்தக்க தர்மம் தான். நீ செஞ்சிருக்கிறது பெரிய தர்மம் அப்படின்னாலாம் அனுசையை. நகரஸ்தோ வனஸ்தோ வா சுபோ வா யதி வா சுபா யாசாம் ஸ்ரீணாம் பிரியோ பர்த்தா தாசாம் லோகோ மகோதயா. அவன் அனுசையை சொன்னாலாம் சீதா பிராட்டியார் கிட்டக்க, அம்மா, ஒரு பெண்ணுடைய பதிவிரதா தர்மம் என்ன தெரியுமா? தன்னுடைய பர்த்தா கணவனானவர் நாட்டில் இருந்தாலும் சரி காட்டில் இருந்தாலும் சரி, அவன் நல்லவனோ கெட்டவனோ அவரிடம் அன்பு பாராட்டக்கூடிய மனைவிகளுக்கெல்லாம் பிற்காலத்தில் என்ன கிடைக்கும் தெரியுமா? சொர்க்கலோகமான புண்ணியமான சௌக்கியமான அந்த சொர்க்கலோக அவளுக்கு கிடைக்கும். அவளுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னாலாம் அனுசூயை சீதா பிராட்டியார் கிட்ட. துஷீல காமவிருத்தோ வா தனைர்வா பரிவர்ஜிதா
ஸ்திரீணாம் ஆர்ய ஸ்வபாவானாம் பரமம் தெய்வதம் பட்டியே. மகா பதிவர்த்தியாக இருக்கக்கூடிய அனுசையை சீதா பிராட்டியரை பார்த்து சொல்றாளாம், தன்னுடைய பர்த்தா கணவன் தீய நடத்தை உடையவனாக இருந்தாலும், காம கொடூரனாக இருந்தாலும், செல்வம் இல்லாதவனாக இருந்தாலும், மேன்மையான குணங்கள் கொண்ட பெண்களுக்கெல்லாம் கணவன் தான் மிகவும் உயர்ந்த தெய்வம். இதைதாமா வேத சாஸ்திரம் எல்லாத்துலேயுமே சொல்றது அப்படின்னாலாம் அனசூயை. நாதோ விஜேட்டம் பசியாமி பாந்தவம் விம்ர சந்தியகம் சர்வத்ர யோக்கியம் வைதேகி தபா கிருதம் இவாவியம். அப்போ அனசூயை சொல்றாளாம் சீதா பிராட்டியார்கிட்ட, வைதேகி நான் ரொம்பவும் தீவிரமா சிந்திச்சு பார்த்துட்டேன். கணவரை விட நெருக்கமான ஒரு உறவை நான் எங்கேயுமே பார்க்கல, எந்த வேத சாஸ்திரத்திலையும் இல்லை. செய்த தவத்தின் அழிவற்ற, அதாவது நான் தவமெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், அதை பொய்க்காத பலன் போல எவ்விடத்திலும், அதாவது இந்த லோகத்திலையும் சரி மேல் லோகத்திலையும் சரி, நமது கணவர் தான், அவரே நமக்கு உறுதுணையாக இருப்பவர் அப்படின்னாலாம் அனுசூயை. லாத்வேவம் அவகச்சந்தி குணதோஷம் அசத்ஸ்த்ரியः காம வக்தவ்ய ஹிருதயா வர்தா பத்ரோ நாகாஸ் சரந்தியா. அதாவது அனசூயை சொல்றான், சீதா பிராட்டியார்கிட்ட பெண்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பதிவிரதா தர்மம் என்ன தெரியுமா? கணவனை அடக்கி ஆளக்கூடாது. அப்படி கணவனை அடக்கி ஆள்ற வாழும் அந்த ஸ்திரீகள்லாம் காமத்தில் ஈடுபட்ட மனமுடையவர்களாகவும், ஆத்துக்கார் கணவனுக்கு கோபம் கொண்டவளாகவும், அந்த ஸ்திரீகள் காமத்திலேயே மனமுடையவர்களாகவும், தீய ஒழுக்கம் உடைய பெண்கள்லாம் நல்லது கெட்டதுகளை அவ கொஞ்சம் கூட அறிய மாட்டாமா சீதா அப்படின்னாலாம் அனசூயை. பிராப்னுவல் ஜய சச்சைவ தர்ம பிரம்சம் ச மைதிலி அகாரிய வதமாபந்தா ஸ்திரியோ யா கலோ தத்விதாக. அவன் அனுசூயை சொல்றாளாம் சீதா பிராட்டியர்கிட்ட, அம்மா மைதிலி, இப்பேற்பட்ட பெண்கள் செய்யத்தகாத காரியங்கள்லாம் சிக்கிக்கொள்றா, நேரான வழியிலேருந்து அவ தவறி போய் இகழ்ச்சியை தான் அடையிறா. ஊரில் இருக்கிறவா எல்லாரும் இவாளை ரொம்பவும் தூட்டுவா இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் அப்படியே நாளாம். குணேரியுக்தா திரஷ்டலோக பராபரா ஸ்திரியா ஸ்வர்கே சரிஷ்யந்தி யதா தர்ம கிருதஸ்ததா. ஆனா உன்னை தெரிஞ்சுக்க சீதா, உன்னை மாதிரி உயர்ந்த குணங்களோட உத்தம குணங்களோட கூடிய பெண்கள் யாரெல்லாம் இருக்காளோ, ஸ்திரீகள்லாம் அவதரிச்சிருக்காளோ, உலகத்துல உயர்வு தாழ்வு இந்த ரெண்டு உண்டு. அதை எல்லாத்தையும்
எந்த பெண்கள் புரிஞ்சின்னு இருக்காளோ, கணவன் அனுஷ்டிக்கக்கூடிய தர்ம காரியங்கள்ல அவ எல்லாரும் அனுகூலமா இருந்து, அப்படின்னா என்னன்னாக்க இன்னைக்கும் இந்த கலியுகத்தில் நடக்கிறது என்னன்னாக்க, கணவன் சொல்வார், என்னோட கூட பிறந்தவாளுக்கு நான் செய்யணும் அப்படின்வார். அதுக்கு மனைவி என்ன சொல்லுவா, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, எங்கள் அப்பா அம்மா என் கூட பிறந்தவாளுக்கு மட்டும்தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னுட்டு நிறைய பெண்கள் இருக்கா. ஆனால் அவளுக்காக சொல்கிறா அனுசூயை, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கணவர் எந்த தர்ம காரியங்கள்லாம் அனுஷ்டிக்கிறாரோ அவளுக்கு அனுகூலமாக இருக்கணும். எல்லாரும் புண்ணியத்தை ஏராளமாக சம்பாதித்தவர்கள்லாம் சென்றடையும் சொர்க்கத்தையே இந்த ஸ்திரீகள்லாம் போய் சென்றடைவா, அவளுக்கு மறுபிறவி இருக்காது அப்படின்னு அனசூயை சொன்னாலாம். ததேவமேனம் தொம் மனோவிருதா சதி பதேவிரதானாம் சம் அயானுவர்த்தினி பவஸ்ய பர்த்தோ சகதர்மச்சாரிணி யசஸ்ய தர்மம் ச ததா சம் ஆப்ஸ்யசி. அனுசூயை சொல்லலாம் சீதா பிராட்டியார்கிட்டக்கு. அதனால இதை போலவே கணவருக்கு பணிவிடை செய்வதில் நீ எந்த க்ஷணமும் ஆர்வத்தோடையே இரு. கற்புடைய மாதர்களுடைய தர்மத்தை நீ கடைபிடி. உன்னோட கணவருடைய தர்ம அனுஷ்டானங்கள்ல உறுதுணையா இரு. அதனால நீ இந்த உலகத்துல நல்ல புகழையும் மேல் உலகத்துல தர்மத்தினுடைய பயனான சுக சௌக்கியங்களையும் நீ அடைய போறது அப்படிங்கிறது நிச்சயமா சீதா அப்படின்னு அத்ரி மாமுனிவருடைய பட்டிவிரதையாக இருக்கக்கூடிய தர்மபத்தினி அனசூயை சொன்னாலாம். இத்தியாஹ்யேமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே சப்தசாதிகசததம சர்கः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியாகாண்டத்தில் 117வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.